இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் 2வது நாளாக முடங்கி போயிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வியை தான் எதிர்க்கட்சிகள் கேட்டார்கள். நம்முடைய பிரதமர் அவர்கள் அறக்க பறக்க நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். என்ன கேள்வி கேட்கப்பட்டது, எதற்காக பிரதமர் நாடாளுமன்றத்திலிருந்து அந்த கேள்விக்கு பிறகு வேக வேகமாக வெளியேறினாருங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எஸ்ஐஆர்ல தொடங்கி பல விஷயங்களை அடுக்கடுக்காக அடுக்கியதன் விளைவாக இன்றைக்கு நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாடகம் போட வேண்டாம் அப்படின்னு பிரதமர் பேச, அதற்கு எதிராக நீங்கள் போட்ட நாடகத்தினுடைய பட்டியலை நாங்கள் சொல்லட்டுமான்னு எதிர்க்கட்சிகள் இன்னொரு பக்கம் பட்டியலை அடுக்கவும் ஒரு பெரிய கலையபரமாக இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் மாறி இருக்கிறது. இதற்கு நடுவில் ஏறத்தாழ 13 சட்டங்களை கொண்டு வருவதற்கான வேலையும் பாஜக அரசு திட்டம் தீட்டியிருக்கிறது. இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்பிரசிவ் செய்தி தொகுப்பு. டிசம்பர் 1 நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுகிறது. 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. மொத்தம் 15 நாட்கள் செட்டிங்ஸ்க்கு பிளஸ் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் 13 சட்டங்களை கொண்டு வராங்க அப்படிங்கிறது செய்தியாக நம்ம எல்லாரும் பார்த்தது. இதில் நேற்றைக்கு முதல் நாள் கூடியதுமே மிகப்பெரிய அளவுக்கு கலைவரம். இங்கே பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா அவர்கள் மக்களவையினுடைய சபாநாயகர், மாநிலங்களவையில் முதல் முறையாக இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ நம்முடைய பிரதமர் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் நேற்று. ஏன்னா எப்பயுமே நமக்கு தெரியும் அவர் உள்ளே பர்ஃபார்ம் பண்ணுறதை விட வெளியில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே கொடுப்பாப்புல. அவருக்கு பக்கத்தில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர், இந்த பக்கம் இன்னொருத்தர் நிற்க வச்சுக்கிட்டு வழக்கம் 5 பேர் அல்லது 3 பேராக நின்று பேசுவாங்க. ஜி மட்டும்தான் பேசுவார். மேலே ஒரு அங்கே ஸ்டேஜ் மாதிரி போட்டு அதில் மைக்கை ஃபுல்லாக ஸ்டாண்டில் வச்சுட்டு எல்லாம் பேக் போயிடணும். ஜி அவர் என்ன பேச விரும்புகிறாரோ பேசி முடிச்சுட்டு அவர் போன பிறகு நீங்கள் போய் மைக் எடுத்துக்கலாம். இதுதான் ப்ரொசீஜராக இருக்குது. இந்த கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதெல்லாம் நமக்கு அலர்ஜிங்கிறது நம்ம வழக்கமாக ஜி பார்த்தது தான். அதே மாதிரி அவர் கூட்டத்தை கூட்டி அதில் பேசினார் பாருங்க. எதிர்கட்சிகளுக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ட்ராமா பண்ணக்கூடாது. உள்ளே மக்கள் நம்மக்கிட்ட டெலிவரியை எதிர்பார்க்குறாங்க. என்ன நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை எதிர்பார்க்குறாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் வரணும். உங்களுக்கு வேணால் எலெக்ஷனில் எப்படி தோக்காமல் இருக்கிறதுன்னு நான் டிப்ஸ் வேணால் கொடுக்குறேன். நீங்கள் அதை கேட்டு ஜெயிக்க முயற்சி பண்ணுங்கள். ஆனால் உள்ளே நடக்க விடாமல் செஞ்சிடாதீங்கன்னு என்ன ஒரு இது பாருங்கள். ஒரு எதிர்கட்சிகள் மேலே கரிசனத்தோடு பேசினார். பிஎம்ஸ் டெலிவரி நாட் ட்ராமா ஜெபட் காங்கிரஸ், பிரியங்கா காந்தி ஷார்ப் ரிப்ளை. அதற்கு எதிர்கருத்து பதில் வினை அப்படிங்கிறது பல வகையிலும் வர தொடங்கி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா பிரியங்கா காந்தி அவர்கள் சொன்னது, மக்களுக்கு தேவையான பிரச்சனையை பேச சொன்னால் எங்கள் மேலே மண்ணை வாரி தூத்துறது தான் பிரதமர் கொடுக்க விரும்புகிற டெலிவரியா அப்படின்ட்டு அவங்க பார்லிமெண்ட்டுக்கு வரும்பொழுதே கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மொத்தத்தையும் யார் கலைச்சது, என்னென்ன பிரச்சனைகளை எடுப்பலாம் அப்படின்றதுக்காக அனைத்து எதிர்கட்சிகளுடைய கூட்டம் அப்படிங்கிறது இவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறுது. இந்த காட்சிகளையும் நம்ம பார்ப்போம். மல்லிகார்ஜுன கார்கே, இந்த பக்கம் ராகுல் காந்தி, திருச்சி சிவா போன்றவர்கள், கமலஹாசன் அவர்கள் அவர் அந்த கட்சியினுடைய தலைவர்களே அவர் முதல் முறையாக போயிருக்கிறாரு. கமல்ஹாசன், இந்த பக்கம் பிரேமச்சந்திரன், அந்த சைடு ஜான் பிரட்டாஸ், பின்னாடி பிரியங்கா சதுர்வேதி, கௌரவ் கோகாய். ஸோ ஒரு பெரிய டீம் போயிட்டு எல்லோரும் அங்கே பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கிறாங்கிறதையும் பார்க்குறோம். எஸ்ஐஆர் மிக பிரதானமாக எதிர்கட்சிகள் கையில் எடுக்கிறார்கள். பிரதமர் என்ன பண்ணிட்டாரு, ஓப்பனிங்லேயே நீங்கள் இதை எடுப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுங்கிறதுனால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாசல்லே வச்சு சொல்லிட்டாரு, நீங்கள் உங்களுடைய எலெக்ஷன் தோல்வி, பீகார் எலெக்ஷனை தான் குறிப்பிடுறாரு, எலெக்ஷன் தோல்விக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை இங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே பிரச்சனை ஆக்கலான்னு பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு பார்வையை பதிவு பண்ணுறாரு. ஏன்னா எஸ்ஐஆர்னா நீங்கள் தோற்றுட்டதுனால எஸ்ஐஆரை காரணம் சொல்லுகிறீர்கள் அப்படின்னு நாங்கள் அதை ஒரே வரியில் முடிச்சிருவோம். எங்களுடைய டார்கெட் இது தான், நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் கேள்வியை வைக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு பிரதமர் சொன்ன பிறகு அது மிகப்பெரிய அளவுக்கு இதுதான் உங்கள் பிளானான்னு மாறினா உள்ளே போனால் பவுலரை மாற்றிட்டாங்க, வேறு பால் எடுத்துட்டாங்கன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சிபிஆர் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறாங்க. ஏன்னா இனிமேல் நீங்கள் தான் அடுத்தது 6 ஆண்டுகள் நினைக்கிறேன், அடுத்த டென்யூர் உங்களுக்கு 5 ஆண்டுகள், நீங்கள் துணை குடியரசுத் தலைவராக இருக்க போகிறீங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கு தான் 6 ஆண்டு, அவர் அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் தான் வழிநடத்த போகிறீங்க. எனவே நீங்கள் நடத்தணும்னுட்டு பிரதமர் அவையில் இருக்கும்போதே, ஏன்னா அவர் போய் வரவேற்று ஒரு எளிய பின்னணியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய பெருமையை இது பண்ணுற வகையில் இந்த அவையை நீங்கள் நடத்தணும், இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்பி இதெல்லாம் பேசினார். பேசிட்டு பிரதமர் உள்ளே இருக்கும்போதே இதுக்கு முன்னாடி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த அவையில் இப்படி தான் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஜெகதீப் தன்கர்,
அவர் ஏன் போனார், எதுக்கு போனார், என்ன காரணத்துக்காக ராஜினாமா பண்ணாருன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னதும் பிரதமர் மோடியினுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது எதுக்கு இப்போ இவங்க இதை கிளறாங்க என்பதை போன்று கொஞ்சம் அவருக்கு அது வந்து ஓப்பாக இல்லை, இதெல்லாம் இந்த நேரத்துக்கு எதுக்கு பேசுகிறாங்க என்பதாக தான் அவருடைய ரியாக்ஷன் இருந்தது. அதுக்கு பிறகு கார்கே அவர்கள் சொன்னார், ஒரு நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார், உடம்பே சரியில்லாமல் போட்டுங்க, அவர் ராஜினாமாவே பண்ணட்டும், மரியாதைக்கு அவர் அவையை கூப்பிட்டு ஃபார்மலான பிரிவு உபச்சார விழா ஏன் நடத்தலை, இது வந்து இந்த அவையை அவர் நடத்தலையா, இந்த நாட்டுக்காக தானே அவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்து பல வேலைகளை பார்த்தாரு, பொலிட்டிக்கலி அப்படி இருக்கிற மனுஷனை நீங்கள் ஏன் இது இல்லாமல் அனுப்புனீங்க அப்படின்னதும் பாஜக தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு அமளி ஆகுது. அவங்க எழுந்து மிகப்பெரிய அளவுக்கு கூச்சல் கோஷம் கலையவரங்கள் இந்த விவகாரத்துக்குள்ளே இறங்குறாங்க. ஏன்னா இது அவங்க எதிர்பார்க்காத ஒரு பாலாக போயிடுச்சு. அங்கே மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் அதை எழுப்பினதும் அவங்க ஸ்தம்பிச்சு போகிறாங்க. இதற்கு பிறகு எதிர்வினைகள் அப்படிங்கிறது வர தொடங்குகிறது. அவையை முழுக்க முழுக்க நாள் முழுக்க நடத்த வரல, அடுத்த நாளும் அதே தான் தொடங்குகிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த நாளும் அதே இது தொடர்கிறது. வருவாங்க அவங்க ஓம் பிர்லா அவர்கள் இல்லை நம்ம பேசணும், நிறைய செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் முதல்ல எஸ்ஐஆர் விவாதத்தை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் சார்பில் பல எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் அதுக்குள்ளேயே அவரை என்கேஜ் பண்ணிக்கல ஓம் பிர்லா அவர்கள். மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஜவஹர் சிர்கர் போடுறாரு, பிரதமர் வந்து எதிர்கட்சிகளுக்கு ட்ராமா பண்ணாதீங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்சல்ட்டிங் அவமானப்படுத்துவதாக இருக்கிறதுலேயே மிக மோசமான அன்டெமோக்ராட்டிக் பிரைம் மினிஸ்டர். ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கான ஒரு பிரதமர். குஜராத்தில் அவர் இருந்த காலத்தில் 11 நாள் தான் ஒரு வருஷத்தில் அசம்பிளியே கூடுறதுங்கிற லெவலுக்கு வேலை பார்த்தவர். இவர் பார்லிமெண்ட்டினுடைய எண்ணிக்கை உட்கார்கிற எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்க. 146 எம்பி ஒரே நேரத்தில் தூக்கி போட்டாங்க. விவாதத்துக்கு பயப்படக்கூடியவர். ஆனால் அவருடைய அருமை பெருமையில் யாராவது பாராட்டிக்கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய இவரெல்லாம் பேசுகிறாரா அப்படிங்கிற விமர்சனத்தை ஜவஹர் சிர்கர் வைக்கிறாங்க. ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தரப்பிலிருந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்வினை வந்திருக்கிறது. பார்லிமெண்ட்டுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது. பார்லிமெண்ட்டுக்குள்ளே என்ன பேசணும்னு சொல்கிறாரு இவர். முதல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து உட்கார்றாரா? அந்த டெலிவரிங்கிறது இருக்குல்ல, எவ்வளவு மணி நேரம் விவாதங்கள் நடக்கிறது, இதில் எவ்வளவு மணி நேரம் அல்லது எத்தனை நாள் பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு முதல்ல வராரு, நீங்கள் முதல்ல அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு வாங்க, எத்தனை பர்சன்டேஜ் அட்டண்டன்ஸ் வருதுங்கிறத பார்ப்போம், அதுக்கு பிறகு உள்ளே என்ன பேசுறீங்கிறத கேட்போம். அப்படி உள்ளேயே வராமல் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இப்படியெல்லாம் எங்களுக்கு அறிவுரை வழங்குவதா அப்படிங்கிற இடத்துல வராரு. he never engages with the opposition. எதிர்கட்சிகள் பேசும் பொழுது உள்ளே இருந்து பதிலளிக்கணும் என்கிற மரபுக்குள்ளேயே வராதவர் நீங்கள். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் நின்று பேசுறதுங்கிறதும், நாங்கள் உங்களோட கூட வாங்க லோக்சபா ராஜ்யசபாவில் ஒன்றா பயணிப்போங்கிறதும், இதோட அங்கே வேலை முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. பொதுமக்களுடைய நலனுக்காக நாங்கள் எடுப்புகிற பிரச்சனை என்னன்னே காது கொடுத்து வாங்காமல் அதை கேட்கறதுக்கே உள்ளே வராத நீங்கள் எங்களுக்கு எந்த வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடாதுன்னு நினச்சிவிட்டு நாங்கள் ட்ராமா பண்ணுறோங்கிறீங்களா? இது ஒட்டு மொத்தமாக நாடாளுமன்றத்திற்கு முன்னாக பிரதமர் பேசுவது என்பது அவருடைய இரட்டை நிலைப்பாடு, இரட்டை நாக்கு என்பதை வெளிப்படுத்துகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். த பிக்கெஸ்ட் ட்ராமா பாஸ் ஆஃப் தெம் இஸ் டாக்கிங் ஆஃப் ட்ராமா. மிகப்பெரிய அளவுக்கு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த முக்கியமான கதாபாத்திரமாக இருந்து லீடு பண்ணுற நீங்கள் நாடகத்தை பற்றி பேசுகிறதுங்கிறது மிகப்பெரிய ஐரணியாக இருக்கிறது. அதாவது எவ்வளோ பெரிய விந்தை பார்த்தீங்களாங்கிற மாதிரி இருக்கிறதுன்னு அவர் பதிவு பண்ணுறாரு. இதே நேரத்தில் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர் தான் பிரதமர்கிட்ட ஜெகதீப் தன்கர்னு ஆரம்பித்ததும் அவர் அங்கேருந்து கிளம்புவதற்கு சரி நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அந்த வெடியை வீசியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தான். அவர் சொல்கிறாரு, ட்ராமா பாசி பிரதமர் வழக்கம் போல் அவருடைய நாடகத்தன்மையோடு ஒரு விஷயத்தை நாடாளுமன்ற வளாகத்தில் பேசியிருக்கிறார். என்னன்னா, இந்த அரசு 11 ஆண்டுகளாக எந்தெந்த நேரத்திலலாம் முக்கியமான பிரச்சனைகளோடு எதிர்கட்சிகள் வருகிறார்களோ எதையாவது ஒன்றை போட்டு அந்த பிரச்சனையை திசை திருப்பி எதிர்கட்சிகள் மீது பழிய போட்டு தப்பிக்கக்கூடிய நாடகத்தை நீங்கள் 11 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாடாளுமன்றத்தினுடைய மாண்பு மரியாதை இதெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் நடத்தியிருக்கிறீங்க உங்களுடைய இதுங்கிறத பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோ மரியாதைக்குரியவங்கன்னு தெரிஞ்சு போயிடும். கடந்த இதே போல் கூட்டத்தொடரில் குளிர்கால கூட்டத்தொடரில் 12 பில்லை வேகமாக பாஸ் பண்ணுறீங்க. அதில் 15 நிமிஷம்
கூட விவாதம் நடக்காமல் அதை வேக வேகமாக உள்ளே நடத்தி சட்டத்தை கொண்டு வந்து மசோதாவை சட்டமாக்கி குடியரசுத் தலைவர் நைட்டோடு நைட்டாக எழுத்து போட்டு அடுத்த நாள் அமலுக்கு வரக்கூடிய வேலையை பார்க்கிறது. இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய நாடாளுமன்ற மாண்பை பாதுகாப்பதா? ஒட்டுமொத்த கண்ட்ரியும் நீங்கள் வந்து 3 வேளாண் சட்டங்கள் நட்டு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உள்ளே எப்படி நுழைச்சிங்க, ஜனநாயகத்தையே மதிக்காமல் தூக்கிட்டு வந்தீங்க, ஜிஎஸ்டி எப்படி நீங்கள் உள்ளே தூக்கிட்டு வந்தீங்க, பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா மற்ற பில்லெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் எந்த விதமான வரைமுறைக்கும் உட்படாமல் மரபுகளை உடைத்து நடுராத்திரி 2 மணி வரைக்கும் விவாதங்கிற பேரில் உட்கார வச்சு பேசுகிறவங்க பேசுங்க, பேசலைன்னா போங்கன்னு சட்டமாக்கியதையெல்லாம் இந்த நாடு பார்த்து இருக்கிறது. இதே பார்லிமெண்ட்டில் மணிப்பூரை பற்றி பேச சொன்னப்போ பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னது, பேச விடலை, எங்களை வாயடைச்சிங்க, அதற்காக நீங்கள் உங்கள் வாயிலிருந்து மணிப்பூர் என்கிற வார்த்தையை வர வைப்பதற்காக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வைத்தோம் நாங்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் நாடகம் போடுகிறோம் என்று. உங்களுக்கு என்ன அளவுக்கு இந்த நாடாளுமன்றத்தின் மீது மரியாதை இருக்கிறது எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கார்கே அவர்கள் கடுமையான எதிர்வினையாக வைக்கிறாரு. அடுத்து எஸ்ஐஆர் நீங்கள் போயிட்டு இருக்கு. பிஎல்ஓஸ் தொடர்ந்து இந்த ஒர்க்லோட தாங்க முடியலன்னு உயிரை பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் உயிரை தாங்களே எடுக்கக்கூடிய சூழல் வந்து கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகள் ஓட்டு திருட்டு குறித்து பேசணுங்கிறதையும், அதில் மிக முக்கியமாக நாடாளுமன்ற வளாகத்திலேயே நாடாளுமன்றத்தினுடைய அவையில் இது நடக்கணுங்கிறதையும் நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இது அத்தனையில் இருந்தும் தப்பிப்பதற்காக ட்ராமா பண்ணுறது, என்ன ட்ராமாவை பண்ணி திசை திருப்பலாம் என்பதற்காக டிபேட்டுக்குள்ளேயே வராமல் நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை பேச விடாமல் செய்து கொண்டிருப்பது நீங்கள் தான். இந்த உண்மை அப்படிங்கிறது என்னென்னா, மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியின் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு விலையில்லா திண்டாட்டம், அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார வீக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, பொருளாதார சமத்துவமின்மை அதிகமாக இருக்குது. இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான வளங்களை எல்லாம் நீங்கள் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறீர்கள். கேமில் யார் இங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அத்தாரிட்டி யார் அதிகாரத்தில் இருக்கிறீர்களோ உங்களுடைய ஆணவம் தான் மிகப்பெரிய அளவுக்கு இங்கே எல்லா நாடகத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர நாங்கள் இல்லை அப்படின்ட்டு மல்லிகார்ஜுன கார்கே மிக கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. ஸோ இது வந்து இப்போ எதிர்கட்சிகள்கிட்ட பேசுபொருளாக அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்த 2 நாட்கள் அப்படிங்கிறது இதுதான் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தொடரினுடைய 19 நாட்கள், 19 நாள் நீங்கள் லிட்ரலாக எடுத்தால் சனி ஞாயிறு விடுமுறை. ஸோ அதில் 4 நாள் போயிடும். 15 நாள் அப்படிங்கிறது ஒர்க்கிங் டேவாக இருக்க போகுது. இது ரொம்ப ஒரு ஷார்ட்டஸ்ட்டு. இது 10 நாட்டில் பேசத்தக்க பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏறத்தாழ 12 தீர்மானங்களை ஏற்றி இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு எம்பிக்கள், குறிப்பாக திமுக எம்பிக்கள் எடுத்துகிட்டு வரக்கூடியதுங்கிறது ஒரு 12 தீர்மானங்களை நிறைவேற்றி இதெல்லாம் எழுப்பணும்னு. அதில் ஐ திங்க் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது உள்ளே வந்ததாக தெரியல. மீனவர்கள் சார்ந்த சிக்கல்கள் பேசப்படுகிறது, மாணவர்கள் சார்ந்து, ஆளுநர் சார்ந்து, தொழிலாளர்கள் சார்ந்து, ஆசிரியர்கள் சார்ந்து, தொழிலாளர் நல சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த நாள், லேபர் லாஸ், அதில் தொடங்கி ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு ஆர்டிஏ ஆக்டில் சட்டத்திருத்தமாகட்டும், என்டிசி ஆக்டில் சட்டத்திருத்தமாகட்டும், சாரி என்டிசிடியே, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு 2 விஷயங்கள், அது செறிவூட்டப்பட்ட அரிசி சார்ந்த ஒரு சிக்கல், அதே போல் வேளாண் பயிர்களுக்கான அந்த ஈரப்பதம், இப்படி பல செக்டார் வைஸாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதே போல் மாநில நிதி பங்கீடு சார்ந்த சிக்கல்களையும் கொண்டு வராங்க. இது தமிழ்நாட்டுக்கே இப்படி ஒரு 12 பட்டியல்கள் இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்துவமாக இதில் காமனாக அஜெண்டாவை ஷேர் பண்ணக்கூடியது இருக்கும். அதில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரே புள்ளியில் நின்றப்போ, உதாரணத்திற்கு நிதி பங்கீடு ஆளுநருக்கு எதிரான விவகாரம் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கும் அந்த சிக்கல் இருக்குன்னுட்டு அந்த பேண்ட் வேகனில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதிர்கட்சிகள் கூட வந்து நிற்பாங்க. ஏன்னா கர்நாடகா ஆளுநர் என்ன அங்கே இருக்க அரசுக்கு குடைச்சல் கொடுக்காமல் இருக்காரா, இல்லை கேரளா ஆளுநர் தான் இருக்காரா, அல்லது மேற்கு வங்கத்தில் அவரெல்லாம் இப்போ ரொம்ப இருக்கிறதுல மிக மகிழ்ச்சியாக, ஏன்னா அந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து துணை குடியரசுத் தலைவராக போகிறதுக்கு வழி தரக்கூடிய சீட்டுங்கிறதுனால அங்கே ஆனந்த் போஸ் அவர்கள்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்காப்புல. கவர்னராக இருக்கிறது, அதுவும் மேற்கு வங்கத்தில் இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதங்கிற ரேஞ்சுக்கு அவர் இருக்கிறாரு. ஸோ இப்படியான சில விஷயங்கள் நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா இந்த பேண்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. எம்என் ரேகாவை நீங்கள் எடுத்துக்கலாம். 100 நாள் வேலை திட்டம், நமக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அந்த மினிமல் இதில் குறைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்டாக வரும். எஸ்ஐஆர் விஷயம் எல்லாம் ஒன்று சேருவாங்க. இது போக தனித்துவமாக அந்தந்த மாநிலங்களுக்கான சிக்கல்களை கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்கிறது. இப்போ ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற இடம் வருது இல்லையா, கனிம வளத்தை பெருமளவுக்கு இது பண்ணுறதுல சட்டத்திருத்தம் கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது. இதில் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 புதிய வரிகள் சார்ந்த விஷயங்களை கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா செஸ் வரியை ஏற்ற போகிறாங்க. செஸ் வரியை எதுக்குன்னா புகையிலை பொருட்களுக்கும் அந்த
பான் மசாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருட்களுக்கு நாங்கள் வரியை ஏற்றோம் அப்படின்னு. அது நல்ல விஷயம் தானே, ஏற்றலாமே அப்படின்னா அதில் ஒரு குயுக்தியான வேலை இருக்குது. அப்படின்னா ஏற்றுறதுங்கிறது உண்மை தான். புகையிலையில் ஏற்றினா அதில் ஏற்றி அவங்க வாங்குறவங்கள குறைக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு தியரியெல்லாம் சொல்லலாம். நீங்கள் அதை ஏன் செஸ்ஸாக ஏற்றுறீங்க, ஜிஎஸ்டியாக ஏற்றாமன்னா செஸ்ஸுன்னு வாங்குற எல்லா வரியவும் நீங்களே கொண்டு போகலாம். மத்திய அரசு மாநில அரசுக்கு பங்கு தர வேண்டிய தேவையில்லை. எனவே மொத்த வரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக அதை செஸ்ஸாக கொண்டு வரீங்கிறத உணர தெரியாத அளவிற்கு எதிர்கட்சிகளும் மக்களும் இல்லைங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பது மிகப்பெரிய அளவுக்கு அனல் பறக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மாநிலங்களவை கூட ஓரளவுக்கு நடத்தணும், மக்களவை அதற்கான வழி இல்லை. பிரதமரை இன்னமும் துரத்தக்கூடிய ஒரு கேள்வியாக ஜெகதீப் தன்கருக்கு நிகழ்ந்தது இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்து இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது, இதில் ஹைலைட் என்ன, நீங்கள் அவையை 10 நாளைக்கு முடக்கலாம், கடைசி ஒரு நாளில் அவங்க அத்தனை பேரும் தூக்கி வெளியில் போட்டு அந்த 13 மசோதாவையும் அவர்கள் நிறைவேற்றவும் தயாராக இருப்பார்கள். அதை எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டெல்லியினுடைய காற்று மாசு அதையும் ஒரு இஷ்யூவெல்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம். இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் குறித்து பார்த்துட்டு ஒரு விரிவான காணொலியில் பேசலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.